தசரதன் மிகச் சிறப்பான முறையிலே ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி ஆண்டு கொண்டிருக்கின்ற காலையில் அவனுடைய அரசவைக்கு விஸ்வாமித்திரர் வருகிறார். அவர் சொல்கிறார், நான் ஒரு சிறந்த யாகம் ஒன்றினை செய்ய இருக்கிறேன். நான் வனத்திலே அந்த காரியத்தை செய்ய இருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு விதமான இடையூறுகளை அரக்கர்கள் தர இருக்கிறார்கள். அதிலிருந்து நீ காப்பாற்றுவதற்காக உன்னுடைய பையனை தர வேண்டும் என்று கேட்கிறார். அவர் கேட்டார், தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறா, தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளியென நிருதர் இடைவிலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தியென நின் சிறுவர் நால்வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உலகச் சொன்னான். விஸ்வாமித்திரன் கேட்டது என்பது அவனிடத்திலே அவனுடைய உயிரை கேட்பதை போல இருந்ததாம். தசரதனுடைய உயிரையே திரும்ப கடனாக கேட்பதை போல இருந்ததான் அந்த வார்த்தைகள். ஆனால் அந்த பாடலிலே அவன் கேட்பது என்னவென்றால், கரிய செம்மல் என்பதாகத்தான் சொன்னானே தவிர ராமனைத்தான் கொடு என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் தசரதன் எப்பொழுதுமே ராமனை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிற காரணத்தினாலே கரிய செம்மல் என்ற உடனேயே அவனுக்கு ராமனைத்தான் கேட்கிறான் என்ற எண்ணம் வருகிறது. அந்த சொல்லானது எப்படி அவனுடைய உள்ளத்திலே பதிந்தது என்பதை அழகாக கம்பன் காட்டுகிறான். ஒரு மிகப்பெரிய போர், அந்த போரிலே வாள் கொண்டும் வேல் கொண்டும் எரிகிற பழக்கம் இருக்கிற காரணத்தினாலே அங்கிருந்து ஒருவன் எரியக்கூடிய ஒரு வேலானது இவனுடைய உடம்பிலே பட்டு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த ஏற்பட்ட காயத்தில் ஒரு நெருப்பு கட்டையை சொருகியதை போல இருந்ததாம் விஸ்வாமித்திரன் ராமனை தா என்று கேட்டது. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணில் ஆம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் என்ன செதியில் புகுதலோடும். அருமையா அந்த கவிதையினுடைய கடைசி வரிகள் மிகச் சிறப்பாக வருகிறது. அவன் அப்படி அந்த சொன்ன சொல்லானது செதியிலே புகுதலோடும் அவனுக்கு என்ன ஆச்சான், உள் நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆர் உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் காலவேளான் கடுந்துயரம் என்பதாக சொன்னான். அவனுடைய துயரம் எப்படிப்பட்டதாக இருந்ததா என்றால், அவன் பிறவியிலேயே குருடு என்று வைத்துக் கொள்வோம். அப்படி பிறவி குருடனுக்கு ஏதோ ஒரு புண்ணியத்தினாலே அவனுக்கு பார்வை கிடைப்பதற்காக இருவர் 2 கண்களை தருகிறார்கள். ஆனால் அந்த கொடுத்த கண்களில் இருந்து திடீரென்று பார்வை இழந்து விட்டால் அவன் எப்படி துடிப்பானோ அப்படி துடித்தானாம். கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேளான் என்பதாக அருமையாக கம்பன் போட்டான். உடனே இவன் தயக்கம் காட்டுகிறான் என்று தெரிந்தவுடனே விஸ்வாமித்திரனுக்கு கோபம் வருகிறது. அவன் வெளியே கிளம்ப தயாராக இருக்கிறான். அந்த நிலையில் வசிஷ்டர் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற காரணத்தினாலே தசரதனிடத்திலே சொல்லுகிறான், நீ இவனோடு அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆனாலும் தசரதனுக்கு தயக்கம் இருக்கிறது. அவன் சொன்னான், ஐயோ இவன் சின்ன குழந்தை. இதுல தான் தசரதன் தவறு செய்கிறான். இவனுக்கு அம்பு விட தெரியாது, படை போன்ற விஷயங்களில் இவன் பழக்கம் இல்லாதவன், இவனுக்கு தெரியாது என்று அவன் சொல்லுகிறான். சின்ன குழந்தை நினைச்சுட்டு இருக்கான்.
தசரதன் தனக்கு பிறந்த குழந்தை ஏதோ எல்லோருக்கும் பிறப்பதைப் போல ஒரு அரசகுமாரன் என்று எண்ணி தவறு செய்கிறான். அவன் சொன்னான், தொடையூற்றன் தேன் துளிக்கும் நரும் தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்ற மிலன் சிறியன் இவன் பெரியோய் பணியிடுவேல் பனிநீர் கங்கை புடையூற்றும் சடையானும் புரந்தரனும் நான்முகனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்றார். இவர் வயதான பெரியவர். இவரை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே விஸ்வாமித்திரன் வரவில்லை. ஏனென்றால் அவனிடத்திலே ஒரு தனிச்சிறப்பான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பினை ஏற்று நடத்த வேண்டும் என்பதற்காக பணிக்கப்பட்டவன் அல்லவா விஸ்வாமித்திரன். இந்த வயதான கிழவரை கூட்டிச் சென்று என்ன செய்வது? அதனாலே நம்முடைய வசிஷ்டர் பெருமான் சொன்ன பின்னாலே தன்னுடைய மனதை தேற்றிக் கொண்டு அங்கே அந்த ராமனை வரும்படி சொல்லுகிறார்கள். வரும்படி ராமனைத்தான் சொன்னானே தவிர லட்சுமணனை சொல்லவில்லை. ஆனால் லட்சுமணனும் சேர்ந்தே வருகிறான். அப்போ அந்த இருவரையும் தன்னுடைய பொறுப்பில் இருந்து விஸ்வாமித்திரத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஐயா, நீ பார்த்துக்க, நீ இவர்களுக்கு தாயும் நீ தந்தையும் நீ. கம்பன் ரொம்ப அழகாக அதில் சுட்டுகிறான். இந்த பொறுப்பினை நீ ஏற்றுக்கொள் என்கிறான். ஏனென்றால் தாயும் தந்தையும் தான் குழந்தைகளுக்கு கல்வி கற்கிற பொறுப்பையும் திருமணம் செய்து வைக்கிற பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த வார்த்தையை அங்கே போடுகிறான் என்று நான் கருதுகிறேன். வந்த நம்பியை தம்பி தன்னுடன் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் எய்ந்த செய்க என்ற சொல்லை போடுகிறான். இவர்களுக்கு எது ஏற்படைத்தோ அதை பார்த்து நீ செய் என்பதாக அங்கே சொல்கிறான். அடுத்தாற்போல் இனி இவர்களெல்லாம் காட்டிலே போய் தாடகை எந்த அளவிலே சந்திக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம்.